ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. வீடு கடைகளில் அல் குர்ஆன் வசனங்களை சுவர்களில் மாட்டி வைக்கலாமா? இன்று நாம் பார்க்கலாம், பல இஸ்லாமியர்கள் வீடுகளில் அல் குர்ஆன் வசனங்களை எழுதி சுவர்களில் தொங்க விடுகின்றன. இன்னும் சிலர் ஆயத்துல் குர்சி அல்லது 4 குல் சூறாக்களை வீடு அல்லது கடைவாசலில் ஒட்டி கொள்கின்றன. இன்னும் சிலர் மாஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற வார்த்தைகளை எழுதி வீடு கடைவாசல்களில் வைக்கின்றார்கள். முஸ்லிம் வீடுகள் என்றாலே தற்பொழுது வாசலில் மக்கா மதினா புகைப்படம் இருக்கும், அல்லது வாசலில் அல் குர்ஆன் வசனம் இருக்கும், அல்லது வீட்டினுள் கடைகளில் அல் குர்ஆன் வசனம் உள்ள ஃப்ரேம்கள் அல்லது மக்கா மதினா புகைப்படம் இருக்கும். இவ்வாறு ஒரு வழிமுறை நமக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? இன்னும் சிலரை பார்க்கலாம், அல் குர்ஆன் வசனம் அல்லது ஆயத்துல் குர்சி அல்லது 4 குல் சூறாக்களை எழுதி வசனத்தில் எழுதி ஒட்டி கொள்கின்றார்கள். இதனால் விபத் ஏற்படலாம், அல்லாஹ் பாதுகாப்பு கிடைக்கும் என்று சிலர் செய்கின்றார்கள். ஆனால் இவ்வாறு செய்வது அல் குர்ஆனை அவமதிக்கும் செயலாகும். இவ்வாறு ஒரு வழிமுறை இஸ்லாம் நமக்கு காட்டி தரவில்லை. பெரும்பாலான வீடுகள் கடைகளில் அலங்காரமாகவும் பரக்கத் கிடைக்கும் என்றும் பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் கண்ணேறு கெட்ட ஜின்கள் வராது என்றும் சுவரில் அல் குர்ஆன் வசனங்களை தொங்க விடுகின்றன. அல்லாஹ் நமக்கு அல் குர்ஆன் இவ்வாறான நோக்கத்திற்கு அருளவில்லை, மாறாக உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டவே அருளி உள்ளன. இது நல்லுபதேசமும் தெளிவான குர்ஆனுமே தவிர வேறில்லை. இது உயிரோடு இருப்பவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றது. நிராகரிப்பவர்களுக்கு தண்டனை உண்டு என்கிற வாக்கை உண்மை என உறுதிப்படுத்துகின்றது. சூரத்துல் யாஷின் 69 மற்றும் 70. 1. இன்னும் சிலர் இவ்வாறு சுவர்களில் அல்லது வாகனத்தில் தொங்கவிட அல் குர்ஆன் வசனங்களை ஃப்ரேம்களை பார்க்க அழகாக இருக்க வேண்டும் என்று வண்ணத்திலும் அழகிய கையெழுத்தில் வாங்குகின்றார்கள். அழகாகவும் ஃப்ரேம் அளவுக்கு சரியாக இருக்க வேண்டும் என்று அதனை தயாரிக்க கூடியவர்கள் அதனை வார்த்தைகளை சுருக்கி எழுத்தின் வடிவத்தை மாற்றுகின்றார்கள். இதனால் அவை பார்க்க சில நேரம் உருவம் போன்றும், இன்னும் சிலவைகள் வார்த்தைகளை தவறாக மாற்றி தவறான அர்த்தம் தரக்கூடியதாகவும் உள்ளது. நஅூது பில்லாஹ். 2. வீடுகளை சுத்தம் செய்யும் பொழுது அல்லது வீட்டை அல்லது கடைகளை மாற்றும் பொழுது அல்லது சுவர்களுக்கு வர்ணம் பூசும் பொழுது அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் அல்லது ஏதேனும் ஒரு இடத்தில் குவிந்து விடுகின்றன. இதனால் அல் குர்ஆன் வசனம் உள்ள எழுத்துக்கள் உள்ள பலகைகள் அவமதிக்கப்படுகின்றன, அல்லது வர்ணம் பூசும் பொழுது அல் குர்ஆன் வசனங்கள் அகற்றப்படுகின்றன. மார்க்கம் பற்றி சரியான விளக்கம் இல்லாத பல முஸ்லிம் இவ்வாறு தான் அல் குர்ஆன் வசனங்களை நன்மை கிடைக்கும் என்று அதனை அவமதிக்கின்றார்கள். நஅூது பில்லாஹ். 3. இயன்ற காலத்தில் நாம் பார்க்கலாம், பல ஊர்களில் உள்ள பள்ளிவாசல்களில் கூட அல் குர்ஆன் வசனங்களை எழுதி ஒட்டி வைக்கின்றார்கள். வெவ்வேறு கலர் நிறம் வர்ணம் பூசி பள்ளிகளை வண்ண நிறமாக வைக்கின்றார்கள். இன்றைய காலத்தில் நிறைய பள்ளிகளில் ஒரு பக்கம் அல்லாஹ், மற்றொரு பக்கம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற புகைப்படம் இருக்கும். ஆனால் இவ்வாறு ஒரு வழிமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயோ அல்லது சஹாபாக்கள் தாபீன்கள் காலத்திலேயோ அல்லது தாபீன்கள் காலத்திலேயோ இருந்தது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்து தாபீன்கள் காலத்திலெல்லாம் வரை பள்ளிகளை அமல்கள் மூலம் தான் அலங்காரம் செய்தார்கள். மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பது, கற்றுக்கொள்வது இவ்வாறு இருந்தது தவிர இன்று நம்முடைய ஊர் பள்ளிகளில் இருப்பது போல் அல்ல. இன்னும் சிலர் மலைக்கு கூட பள்ளியின் பக்கம் செல்லாத நபர்கள் அல்லது மார்க்கத்தை முழுமையாக தவிர்த்து வாழும் பெயரளவில் உள்ள முஸ்லிம்கள் நமக்கு மார்க்கம் பற்றுள்ளது என்று காட்ட இவ்வாறான அல் குர்ஆன் வசன பலகைகளை வீடுகளில் அல்லது கடைகளில் வைக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னும் சிலர் அல்லாஹ் பாதுகாக்கணும் தகடுகளையும் இன்னும் சில கற்களையும் இன்னும் சிலர்
தர்காவில் கொடுக்கப்படும் தேங்காய்களையும் கண்ணீர் வரக்கூடாது பரக்கத் கிடைக்கும் என்று வாங்கி வீடு கடை வாசல்களில் தொங்கவிடுகின்றனர். இவ்வாறு ஒரு வழிமுறை தெளிவான ஷிர்காகும். இதனால் நமக்கு பரக்கத் கிடைக்காது, மாறாக அல்லாஹ்வின் கோபம் தான் ஏற்படும். இவ்வாறான செயல் சொந்த செலவில் நமக்கு நாமே தீங்கு செய்து கொள்வது போல் ஆகும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் மக்களில் சிறந்தவர்கள் என் தலைமுறையை சேர்ந்தவர்கள், பிறகு அவர்களை அடுத்து வருபவர்கள், பிறகு அவர்களை அடுத்து வருபவர்கள். நூல் சஹீஹ் புகாரி 2651. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் இன்னும் சிறந்த 3 தலைமுறையினர் சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள் காலத்திலும் சரி இவ்வாறு ஒரு நடைமுறை இருந்தது கிடையாது. பின்னால் வந்த மார்க்கம் விளக்கம் இல்லாத நபர்கள் வியாபார நோக்கத்திற்கு ஆரம்பம் செய்த செயல்தான் இதுவாகும். அல்லாஹுவை நினைவு கூற அல்லது சிறு பிள்ளைகள் மனனம் செய்ய அல்லது ஞாபகம் மூட்ட வேண்டும் என்று நோக்கத்தில் இவ்வாறு அல் குர்ஆன் வசனங்களை நாம் வைக்கலாம். ஆனால் உண்மை இவ்வாறு நடக்கிறதா என்றால் கிடையாது. இதை பார்க்கும் பொழுது கூட பலருக்கு உள்ளத்தில் இறைவன் பற்றிய எண்ணம் மற்றும் அச்சம் வருவது கிடையாது. இவைகளை வைத்தால் நமக்கு ஏதேனும் ஒரு வகையில் நல்லது நடக்கும் என்கிற பலர் இதனை வைக்கின்றார்கள். இதற்கு உதாரணம் நோய்க்கு மருத்துவம் பார்ப்பது போன்றாகும். ஒரு நோயாளி மருத்துவரிடம் சென்று தனக்கு ஏற்பட்டுள்ள நோய் குறித்து கூறுகின்றார். மருத்துவர் நோய்க்கு மருந்து வாங்க மாத்திரை சீட்டு எழுதி தருகிறார். ஆனால் அந்த நோயாளி மாத்திரை சீட்டை வைத்து மாத்திரை வாங்காமல் அதை எழுதி வீட்டில் அல்லது உடலில் ஒட்டி கொண்டால் நோய் குணமாகிவிடுமா? ஒருபோதும் ஆகாது. இவ்வாறு தான் இன்று இவர்கள் செய்யும் செயல். முஸ்லிமாகிய நாம் அல் குர்ஆனை கையில் எடுத்து தினமும் ஓத வேண்டும். அல் குர்ஆன் கூறிய முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் நமக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். தவிர அதை எழுதி வீட்டில் அல்லது கடைகளில் அல்லது வாகனத்தில் ஒட்டிக்கொள்வதல் அல்ல. எவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்புகிறார்களோ அவர்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய அழகான உதாரணம் நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடமே இருக்கின்றது. அவர்கள் அவரை பின்பற்றி நடந்து அல்லாஹ்வை அதிகமாக நினைவு செய்து கொண்டிருப்பார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.